உன் பெற்றோரின் முகத்தில் பெருமை ஒளிரும் நாள் மிகவும் தூரத்தில் இல்லை. நீ இன்று அமைதியாக சுமந்து கொண்டு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நாளை அவர்களின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீராக மாறப் போகிறது. அவர்கள் இன்று உன்னை பார்த்து கவலையோடு நினைத்து கொண்டிருக்கும் பல விஷயங்கள். நாளை உன்னை பார்த்து பெருமையோடு பேசும் காரணங்களாக மாறப் போகிறது. ஒரு குழந்தை சிரித்தால் பெற்றோர் மகிழ்வார்கள். ஆனால் ஒரு குழந்தை போராடி வெற்றி பெற்றால் பெற்றோரின் ஆன்மா கூட பெருமையால் நிறைந்து விடும். அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ சாதாரணமாக உயரப்போவது இல்லை. நீ அமைதியாக கண்ணீர் சிந்திய இடத்திலிருந்து எழுந்து நின்று. உன் பெற்றோரின் தலை உயரச் செய்யப் போகிறாய். அதனால் தான் இன்று நீ சந்திக்கும் ஒவ்வொரு தாமதமும். ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை உடைக்க வரவில்லை. உன் பெயருக்கு பின்னால் பெருமை சேர்க்க வருவது. ஒரு தாய் மனசு என்ன நினைக்கும் தெரியுமா? என் குழந்தை அமைதியாக இருக்கணும். என் குழந்தை மனநிம்மதியோடு வாழணும். யாரிடமும் தலை குனியாமல் இருக்கணும். அவன் அல்லது அவள் முகத்தில் சோர்வு இருக்கக்கூடாது. அதுதான் அவர்கள் தினமும் சொல்லாமல் வேண்டிக் கொள்கிற பிரார்த்தனை. ஒரு தந்தை மனசு என்ன நினைக்கும் தெரியுமா? நான் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை. என் குழந்தை என்னை விட நல்ல வாழ்க்கை வாழணும். நான் அனுபவிக்காத சந்தோஷத்தை என் குழந்தை அனுபவிக்கணும். நான் கஷ்டப்பட்ட இடத்தில் என் குழந்தை வெற்றி பெறணும். அதுதான் அவர்களின் உள்ளத்தில் எரியும் அமைதியான தீபம். அந்த தீபம் வெறும் ஆசை அல்ல. அது உன் வாழ்க்கையை தள்ளிச் செல்லும் ஆசீர்வாத சக்தி. உன் பெற்றோரின் நெஞ்சில் இருந்து எழும் உண்மையான பிரார்த்தனை வெறுமனே வானத்தில் கரைந்து போகாது. அது நேராக அருளின் கதவை திறக்கும். அதனால் தான் இன்று நீ எவ்வளவு தாமதம் கண்டாலும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் இறுதியில் உன் பெற்றோரின் முகத்தில் பெருமை ஒளிரும் தருணம் உறுதியாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்று அவர்கள் உன் அமைதியை பார்த்து சில நேரங்களில் கவலைப்படலாம். உன் சோர்வான முகத்தை பார்த்து உள்ளுக்குள் உடைந்து போகலாம். நீ சிரித்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கும் சுமையை உணர்ந்து அமைதியாக வருந்தலாம். உன் எதிர்காலத்தை பற்றி யோசித்து இரவு நேரங்களில் கண்விழித்து கிடக்கலாம். நீ சொல்லாமல் மறைக்கும் கஷ்டங்களையும் அவர்கள் மனம் உணர்ந்து விடும். அதுதான் பெற்றோரின் ஆழமான பாசம். ஆனால் நினைவில் வை, இந்த கவலை நீண்ட காலம் தங்காது. இந்த சுமை நிரந்தரம் அல்ல. இன்று அவர்கள் உனக்காக பயப்படுகிறார்கள். நாளை அவர்கள் உன்னை பார்த்து பெருமையாக பேசுவார்கள். இன்று அவர்கள் உன் வாழ்க்கை எப்படி மாறும் என்று மனதில் கேட்கிறார்கள். நாளை அவர்கள் உன் பெயரைச் சொன்னாலே முகம் மலரும். இன்று அவர்கள் அமைதியாக பிரார்த்திக்கிறார்கள். நாளை அவர்கள் நன்றியோடு கண்ணீர் விடுவார்கள். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அது மெதுவாக உன் வீட்டை நோக்கி நடந்து வருகிறது. பெருமை என்பது வெறும் பணம் வந்தால் மட்டும் வரும் ஒன்றல்ல. பதவி கிடைத்தால் மட்டும் வரும் ஒன்றல்ல. உலகம் பாராட்டினால் மட்டும் வரும் ஒன்றல்ல. உண்மையான பெருமை என்றால் என்ன தெரியுமா? துன்பத்தை தாண்டியும் நல்ல மனசை காப்பாற்றிய குழந்தையை பார்க்கும் போது வரும் பெருமை. எத்தனை சோதனை வந்தாலும் உடைந்து போகாமல் நிமிர்ந்து நின்றதை பார்க்கும் போது வரும் பெருமை. குடும்பத்தை மறக்காமல் பெற்றோரை மதித்து அவர்களின் ஆசையை மனதில் வைத்து கொண்டு முன்னேறியதை பார்க்கும் போது வரும் பெருமை. உலகம் எல்லாம் புரியாமல் இருந்தாலும் என் குழந்தை உள்ளம் நல்லது என்று பெற்றோர் உணரும்போது வரும் பெருமை. உன்னிடம் இந்த அனைத்தும் இருக்கிறது. அதனால் உன் பெற்றோரின் பெருமை நாளை வெறும் வெளிப்படையான சாதனையால் மட்டும் வராது. உன் உள்ளத்தின் ஒளியால் வரும். உன் பொறுமையால் வரும். உன் நம்பிக்கையால் வரும். உன் மீண்டு எழும் ஆற்றலால் வரும். நீ இப்போது அனுபவிக்கும் தாமதங்கள் உண்மையில் உன் வெற்றியின் அடித்தளம். உடனே கிடைத்திருந்தால் நீ ஒரு நாள் மகிழ்ந்திருப்பாய். ஆனால் தாமதமாக கிடைக்கப் போகிறதால் நீ வாழ்நாள் முழுவதும் மதிக்கப் போகிறாய். உன் பெற்றோரும் அந்த வெற்றியை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் உன் போராட்டத்தை பார்த்திருக்கிறார்கள். உன் அமைதியான கண்ணீரை உணர்ந்திருக்கிறார்கள். நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய சுமையை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் நாளை நீ உயரும்போது அது அவர்களுக்கு வெறும் சாதனை அல்ல. அது அவர்கள் பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில். அது அவர்கள் பல ஆண்டுகள் தாங்கிய கவலைக்கு கிடைத்த ஆறுதல். அது அவர்கள் உள்ளத்தில் சுமந்த பயத்திற்கு கிடைத்த அமைதி. அந்த நாளில் அவர்கள் கண்களில் ஒளிரப்போகும் பெருமை உலகத்தின் எந்த பாராட்டையும் விட ஆழமானது. உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் முதலில் உன் உள்ளத்தில் ஆரம்பிக்கும். நீ உன்னை பற்றிய எண்ணம் மாறும். நான் முடியாது என்று நினைத்த இடத்தில் நான் முடிப்பேன் என்று நம்பிக்கை பிறக்கும். நான் தாமதமாக இருக்கிறேன் என்று நினைத்த இடத்தில் நான் சரியான நேரத்தில் மலர்கிறேன் என்று உணர்வு வரும். இதுவே முதல் மாற்றம். இந்த மாற்றம் வந்தவுடன் உன் நடை மாறும். உன் வார்த்தை மாறும். உன் கண்களில் ஒளி அதிகரிக்கும்.
உன் முடிவுகளில் தெளிவு வரும். உன் முயற்சிகளில் உறுதி வரும். இதை உன் பெற்றோர் கவனிக்க தொடங்குவார்கள். அவர்கள் முதலில் பெரிய வெற்றியை பார்க்காமல் இருந்தாலும். உன்னுள் பிறக்கும் இந்த நிமிர்வை பார்த்தாலே அவர்களின் மனதில் நம்பிக்கை மலரும். ஒரு பெற்றோருக்கு குழந்தையின் உள்ளம் எழுந்து நிற்பதைப் பார்ப்பது மிகப்பெரிய சந்தோஷம். அதற்கு பிறகு வரும் சாதனைகள் அனைத்தும் இயல்பாக வந்து சேரும். சில நேரங்களில் உன் பெற்றோர் உன்னிடம் கடுமையாக பேசலாம். உன்னைப் பற்றி அதிகமாக கவலைப்பட்டு சில வார்த்தைகள் சொல்லலாம். உன் தாமதத்தை பார்த்து பதட்டமாகி உனக்கே காயப்படுத்தும் வார்த்தைகள் வந்திருக்கலாம். ஆனால் நினைவில் வை, அந்த வார்த்தைகளின் பின்னால் அன்பு இருக்கிறது. பயம் இருக்கிறது. உன்னைப் பற்றிய கவலை இருக்கிறது. அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் பிரார்த்தனை பெரிது. அவர்களின் அன்பு அளவில்லாதது. அவர்கள் சொல்வதெல்லாம் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்கள் உனக்காக துடிக்கும் இதயம் உண்மையானது. அதனால் தான் நீ கோபத்தை விடு. அவர்களின் குரலின் பின்னால் இருக்கும் அன்பை கேள். ஒருநாள் அவர்கள் உன்னை பார்த்து, என் குழந்தை நம்மை தவறாக நிரூபிக்கவில்லை. நம்மை பெருமைப்பட வைத்தது என்று உள்ளுக்குள் சொல்லப் போகிறார்கள். அந்த நாள் வரப்போகிறது. உன் வெற்றி என்பது வெறும் வெளியுலக சாதனை அல்ல. அது உன் வீட்டின் காற்றை மாற்றப் போகும் சக்தி. இன்று உன் பெற்றோர் மனதில் இருக்கும் பதட்டம் நாளை அமைதியாகும். இன்று அவர்களின் முகத்தில் இருக்கும் சோர்வு நாளை பிரகாசமாகும். இன்று அவர்கள் மனதில் இருக்கும் சந்தேகம் நாளை நம்பிக்கையாகும். இன்று அவர்கள் தலையணையில் வைத்து கொள்ளும் கவலை நாளை நன்றியாக மாறும். இதுதான் உன் வெற்றியின் ஆழம். நீ உயரும்போது நீ மட்டும் உயர மாட்டாய். உன் வீட்டின் அதிர்வு உயர்ந்துவிடும். உன் குடும்பத்தின் மனநிலை உயர்ந்துவிடும். உன் பெற்றோரின் உடலிலும் ஒரு புதிய இலகு பிறக்கும். ஏனெனில் குழந்தையின் அமைதி பெற்றோரின் உயிருக்கு மருந்து. நீ நினைப்பதை விட உன் பெற்றோர் உன் கண்ணீரை உணர்கிறார்கள். நீ பேசாமல் இருந்தாலும் அவர்கள் மனம் கேட்கிறது. நீ எல்லாம் சரி என்று சொன்னாலும் உன் குரலின் நடுக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீ சிரித்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கும் சோர்வை அவர்கள் காண்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் சில நேரங்களில் எதுவும் சொல்லாமல் உன்னை பார்த்து கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் சின்ன விஷயத்திற்கே கோபப்படுவார்கள். சில நேரங்களில் திடீரென்று அமைதியாகிவிடுவார்கள். இது அன்பின் மொழி, பயத்தின் மொழி, எதிர்பார்ப்பின் மொழி. ஆனால் இந்த மொழி விரைவில் மாறும். கவலையின் மொழி நன்றியின் மொழியாகும். பதட்டத்தின் மொழி பெருமையின் மொழியாகும். அமைதியான கண்ணீர் மகிழ்ச்சி கண்ணீராகும். நீ இப்போது உன் வாழ்க்கையைப் பற்றி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் என்னுடைய பெற்றோரின் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறேன் என்று உன் உள்ளத்தில் உறுதி செய். நான் தாமதத்தை தோல்வி என்று நினைக்க மாட்டேன் என்று சொல். நான் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நிற்பேன் என்று சொல். நான் யாரிடமும் என்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. ஆனால் என்னை நம்பிய என் பெற்றோரின் இதயத்திற்கு பதில் தருவேன் என்று சொல். இந்த உறுதி உன் ஆன்மாவுக்கு தீபம் ஏற்றும். உன் ஒவ்வொரு நாளும் புதிய அர்த்தம் பெறும். உன் ஒவ்வொரு முயற்சியும் தெய்வீக சக்தியுடன் நகரும். உன் உள்ளத்தில் இருந்து வரும் உண்மையான தீர்மானம் உன் விதியின் சக்கரத்தை திருப்பும். நீ வெற்றி பெறும் நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? அது வெறும் ஒரு செய்தி வரும் நாள் அல்ல. அது ஒரு வீட்டு அதிர்வு மாறும் நாள். உன் பெயரை யாரோ ஒருவர் நல்லபடியாக சொல்வார்கள். ஒரு வாய்ப்பு உன் கதவை தட்டும். நீ காத்திருந்த பலன் உன் கையில் விழும். நீ அமைதியாக நின்றிருப்பாய். ஆனால் உன் பெற்றோரின் முகத்தில் திடீரென்று ஒளி பிறக்கும். அவர்கள் கண்கள் பெரிதாகும். அவர்கள் உள்ளத்தில் இருந்த பல ஆண்டுகளின் கவலை ஒரே நொடியிலே கரையும். அவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். அந்த சிரிப்பில் உனக்காக தாங்கிய எல்லா இரவுகளும் இருக்கும். அந்த சிரிப்பில் உன் குழந்தை பருவ நினைவுகள் இருக்கும். அந்த சிரிப்பில் அவர்கள் செய்த தியாகங்களின் அர்த்தம் இருக்கும். அந்த சிரிப்பில் தெய்வத்துக்கு சொல்வதற்கான நன்றி இருக்கும். அந்த தருணம் உன் வாழ்க்கையின் மிகவும் புனிதமான தருணங்களில் ஒன்று. உன் பெற்றோரின் பெருமை வெறும் வெளியில் பேசப்படும் வார்த்தைகளில் மட்டும் தெரியாது. அவர்கள் உன்னை பார்த்து மெதுவாக சாப்பாடு எடு என்று சொல்வதில் தெரியும். உன் முகத்தை பார்த்து சோர்வா என்று கேட்பதில் தெரியும். யாரிடமோ என் குழந்தை நல்லா இருக்கான் அல்லது நல்லா இருக்கா என்று சொல்வதில் தெரியும். நீ அறியாமல் அவர்கள் உன் புகைப்படத்தை பார்த்து சிரிப்பதில் தெரியும். நீ வீட்டிற்கு வெளியே போனால் அமைதியாக உன்னை நினைப்பதில் தெரியும். நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தால் உள்ளுக்குள் நிம்மதி அடைவதில் தெரியும். பெருமை என்றால் சில நேரங்களில் பெரிய குரல் அல்ல. அது அமைதியான ஒளி. அந்த ஒளி விரைவில் அவர்களின் முகத்தில் மலரும். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் பாதையை விட்டுவிடாதே. தாமதத்தை பார்த்து உடையாதே. மற்றவர்களின் வேகத்தை பார்த்து உன்னை குறை சொல்லாதே. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனி நேரம் இருக்கிறது.
சில மலர்கள் காலையில் மலரும். சில மலர்கள் மாலையில் மலரும். ஆனால் மலர்ந்த பிறகு அவற்றின் மனம் முழு உலகையும் தொடும். நீ அப்படிப்பட்ட மலர். தாமதமாக மலர்ந்தாலும் ஆழமாக மனம் வீசப் போகிறாய். உன் பெற்றோர் அந்த மனத்தை உணரப் போகிறார்கள். உன் வெற்றியின் வாசனை அவர்களின் உயிரையே நிரப்பப் போகிறது. நீ இப்போது உன் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய். அவர்களின் உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய். அவர்களின் மனநிம்மதிக்காக பிரார்த்தனை செய். அவர்கள் சுமக்கும் கவலைகள் கரையட்டும் என்று வேண்டு. என்னை பற்றிய பயம் அவர்களின் இதயத்தில் இருந்து நீங்கட்டும் என்று சொல். என் முன்னேற்றம் அவர்களின் சிரிப்பாக மாறட்டும் என்று சொல். இந்த பிரார்த்தனை மிகவும் சக்திவாய்ந்தது. பெற்றோருக்காக குழந்தை சொன்ன பிரார்த்தனை நேராக அருளை தொடும். அந்த அருள் உன் வீட்டை சுற்றும். உன் பாதையை திறக்கும். உன் முயற்சிக்கு பலன் தரும். உன் நேரத்தை நகர்த்தும். நினைவில் வை, உன் பெற்றோரின் முகத்தில் பெருமை ஒளிரும் நாள் என்பது ஒரு திடீர் அதிசயத்தின் நாள் மட்டும் அல்ல. அது இன்றே ஆரம்பித்துவிட்ட ஒரு பயணத்தின் நிறைவு. நீ இன்று தாங்கும் பொறுமை அந்த நாளை உருவாக்குகிறது. நீ இன்று விடாமல் பிடித்திருக்கும் நம்பிக்கை அந்த நாளை நெருக்குகிறது. நீ இன்று சொல்கிற நல்ல வார்த்தைகள் அந்த நாளின் கதவை திறக்கின்றன. நீ இன்று சோர்வாக இருந்தாலும் மீண்டும் எழுவது அந்த நாளின் அடித்தளத்தை வலுப்படுத்துகிறது. அதனால் இப்போது சிரித்து வா. மனதை இலகுவாக்கு. உன் உள்ளத்தில் சொல்லு, என் பெற்றோரின் முகத்தில் பெருமை ஒளிரும் நேரம் வந்து விட்டது. என் தாமதம் முடிவடைகிறது. என் பாதை திறக்கிறது. என் பெயருக்கு நல்ல காலம் வருகிறதே. என் வீட்டில் நன்றியின் கண்ணீர் மலரப்போகிறது. என் பெற்றோரின் இதயம் இலகுவாகப் போகிறது. என் வாழ்க்கை அவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலாக மாறப்போகிறது. மிக விரைவில் நீயே காண்பாய். உன் பெற்றோர் உன்னை பார்த்து மாறிய பார்வையுடன் சிரிப்பார்கள். அந்த சிரிப்பில் நிம்மதி இருக்கும். அந்த பார்வையில் பெருமை இருக்கும். அந்த மௌனத்தில் நன்றி இருக்கும். அவர்கள் வெளியில் அதிகம் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் தெய்வத்துக்கு சொல்லப் போகிறார்கள், எங்கள் குழந்தையை கைவிடவில்லை என்று. அந்த நாளில் நீ உணர்வாய், நான் வெற்றி பெற்றது எனக்காக மட்டும் அல்ல. என்னை நம்பி அமைதியாக காத்திருந்த 2 இதயங்களுக்காக. என்னை சுமந்து வளர்த்த 2 உயிர்களுக்காக. என்னை பார்த்து தினமும் பிரார்த்தித்த 2 கண்களுக்காக. அந்த நொடியில்தான் உன் வாழ்க்கையின் அர்த்தம் இன்னும் ஆழமாகும். அந்த நொடியில்தான் உன் கண்ணீருக்கு மதிப்பு தெரியும். அந்த நொடியில்தான் உன் போராட்டம் புனிதமாகத் தோன்றும். அந்த நாள் வருகிறதே. அது மெதுவாக உன் வீட்டின் வாசலை நோக்கி நடந்து வருகிறது. அது தாமதமாக வரலாம். ஆனால் தவறாமல் வரும். அது வந்தவுடன் உன் பெற்றோரின் முகத்தில் பெருமை மட்டும் அல்ல, ஆசீர்வாதத்தின் ஒளியும் நிரந்தரமாக தங்கிவிடும். இப்போது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நடந்து கொண்டிருப்பதை உலகம் பார்க்க முடியாது. ஆனால் தெய்வம் தெளிவாக பார்க்கிறது. உன் சுவாசத்தின் நடுக்கத்தையும் அது கேட்கிறது. உன் கண்களின் அமைதியான கண்ணீரையும் அது எண்ணுகிறது. உன் உதடுகளில் சொல்லாமல் நிற்கும் வேண்டுதல்களையும் அது அறிகிறது. அதனால் தான் உன் வாழ்க்கையின் மறைந்த மூலைகளில் கூட அருள் மெதுவாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ வெளியில் சாதாரண நாளை பார்த்து கொண்டிருந்தாலும் உன் விதியின் உள்ளே அசாதாரணமான மாற்றம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. சில சமயம் மிகப்பெரிய அற்புதங்கள் சத்தமின்றி வரும். வானம் இடிக்காமல் மழை பெய்வது போல தெய்வம் அறிவிக்காமல் ஆசீர்வதிக்கும். அதுபோல இப்போது உன் வாழ்வின் மீது விழும் அருள் மிக அமைதியானது. ஆனால் அதன் விளைவு மிக ஆழமானது. அது உன் மனதை தொடும். அது உன் வீட்டை தொடும். அது உன் உறவுகளை தொடும். அது உன் உடலை தொடும். அது உன் முயற்சிகளை தொடும். அது உன் எதிர்காலத்தின் கதவுகளை தொடும். நீ கடந்த நாட்களில் எவ்வளவு தாங்கினாய் என்பதை நீயே முழுமையாக சொல்ல முடியாது. ஏனெனில் சில வலிகள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை. சில காயங்கள் வெளியில் தெரியாது. சில துன்பங்கள் சத்தமிடாது. சில போராட்டங்கள் முகத்தில் சிரிப்போடு நடக்கின்றன. நீ அவ்வாறான போராளி. உன் இதயம் உடைந்தபோதும் மற்றவர்களுக்கு அன்பு கொடுத்தவள். உன் மனம் சோர்ந்தபோதும் வீட்டுக்காக சிரித்தவள். உன் கண்ணீர் நிற்காத இரவுகளிலும் காலையில் எல்லாம் சரி என்ற முகத்துடன் எழுந்தவள். இந்த அன்பு சாதாரணம் அல்ல. இந்த பொறுமை சாதாரணம் அல்ல. இந்த உள்ளத்தின் வலிமை சாதாரணம் அல்ல. அதனால் தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் சாதாரணமாக இருக்காது. நீ அனுபவித்த துன்பம் எவ்வளவு ஆழமோ அதற்குச் சமமான அளவில் அருள் உன்னை தேடி வரும். நீ சுமந்த சுமை எவ்வளவு கனமோ அதற்குச் சமமான அளவில் இலகுவான சந்தோஷம் உன் மார்பில் பிறக்கும். சில நேரங்களில் நீ உன்னை மறந்து விட்டாயோ என்று கூட தோன்றியிருக்கும். எல்லோருக்காக ஓடி ஓடி உன் மனதின் குரலை ஒதுக்கி வைத்திருப்பாய். யாராவது மகிழ்ந்தால் போதும் என்று நினைத்து உன் சொந்த ஆசைகளை பின்னால் தள்ளியிருப்பாய்.
குடும்பம் அமைதியாக இருந்தால் போதும் என்று நினைத்து. உன் உள்ளத்தில் எழுந்த வேதனையை மூடி வைத்திருப்பாய். ஆனால் இப்போது தெய்வம் உன்னை மீண்டும் உன்னிடமே அழைக்கிறது. நீ உன்னை நினைவில் கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் மனதை கேட்க வேண்டிய நேரம் இது. உன் உள்ளத்தை அணைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. ஏனெனில் நீ உன்னை மறந்தால் உன் ஆன்மா மெதுவாக சோர்ந்து விடும். ஆனால் நீ உன்னை அன்பாக பார்க்கத் தொடங்கினால் உன் உயிரை மீண்டும் மலரும். உன் கண்ணாடி முன் நின்று நான் இன்னும் அழகானவள். நான் இன்னும் அருளுக்கு தகுதியானவள். நான் இன்னும் மகிழ்ச்சிக்கு உரியவள் என்று சொல்லு. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தின் கதவுகளை திறக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது வெறும் காலமாற்றம் அல்ல. ஆற்றல் மாற்றம். முன்பு உன்னை துரத்திய குழப்பம் இப்போது தெளிவாக மாறுகிறது. முன்பு உன்னைச் சுற்றியிருந்த பதட்டம் இப்போது அமைதியாக கரைகிறது. முன்பு காரணமின்றி வந்த பயம் இப்போது தைரியமாக உருகுகிறது. இந்த மாற்றம் முதலில் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மனம் உணரும். நீ முன்பு போல ஒவ்வொரு விஷயத்திலும் உடைந்து போக மாட்டாய். யாராவது காயப்படுத்தினாலும் அது உன் உள்ளத்தை முழுவதும் ஆளாது. எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் உலகமே முடிந்தது என்று தோன்றாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு புதிய தூண் எழுகிறது. அந்த தூண் நம்பிக்கை. அந்த தூண் ஆன்ம பலம். அந்த தூண் தெய்வத்தின் மீதான ஒப்படைப்பு. இதுவே உன்னை நிலையாக நிற்க வைக்கும். நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதமும் ஒரு பாதுகாப்பு. ஒவ்வொரு மறுப்பும் ஒரு திருப்பம். ஒவ்வொரு இழப்பும் ஒரு இடமாற்றம். நீ பிடித்து வைத்திருந்த ஒன்று கைவிட்டது என்றால் அது வெறுமனே இழப்பு இல்லை. அது உன் கைகளை காலியாக்கி உனக்குரியதை பிடிக்க தயாராக்கும் தெய்வீக செயல். சில நேரங்களில் நாம் காப்பாற்றிக் கொள்ள நினைப்பது உண்மையில் நம்மை சோர்வடையச் செய்யும் ஒன்று. சில நேரங்களில் நாம் இழந்ததாக நினைப்பது நம்மை விடுவிக்கும் ஒன்று. அதனால் தான் இப்போது நீ கடந்ததை பற்றிய துயரத்தை மெதுவாக இறக்க வேண்டும். போனதை போக விடு. பேசாதவர்களை அமைதியாக விடு. புரியாதவர்களை துரத்தாதே. உன்னை மதிக்காத இடத்தில் உன் இதயத்தை வீணாக்காதே. ஏனெனில் உன் இதயம் மிகவும் புனிதமானது. அது உடைந்து போக உருவாக்கப்படவில்லை. அது ஒளி தர உருவாக்கப்பட்டது. உன் வீட்டு உள்ளே இப்போது ஒரு மென்மையான தெய்வீக அலை சுழன்று கொண்டிருக்கிறது. நீ கவனித்தால் தெரியும். முன்பு அடிக்கடி ஏற்பட்ட சண்டைகள் திடீரென்று குறையும். பேசும்போது இருந்த கசப்பு மெதுவாக தணியும். யாரோ ஒருவரின் கோபம் காரணமின்றி குறையும். முன்பு பதட்டமாக இருந்த ஒரு விஷயம் இப்போது சுமாராக போய்விடும். சிறிய நல்ல செய்திகள் அடிக்கடி வரத் தொடங்கும். இதை பலர் சாதாரணம் என்று நினைப்பார்கள். ஆனால் நீ அறிவாய். இது அருளின் நுழைவு. தெய்வம் முதலில் சிறிய அறிகுறிகள் தரும். ஏனெனில் பெரிய அற்புதத்தை ஏற்க மனம் தயார் ஆக வேண்டும். நீ இப்போது இந்த சிறு நன்மைகளை கவனித்தால் உன் நம்பிக்கை வேரூன்றும். அப்போது பெரிய மாற்றம் வந்தாலும் நீ பயப்பட மாட்டாய். நீ அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்வாய். உன் பெயரைப் பற்றி பேசும் சிலரின் மனநிலை கூட மாறப் போகிறது. உன்னை எளிதாக எடுத்தவர்கள் உன் மதிப்பை உணரப் போகிறார்கள். உன்னை தவறாக புரிந்தவர்கள் தங்கள் தவறை உள்ளுக்குள் ஒப்புக்கொள்ளப் போகிறார்கள். உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்தவர்கள் அந்த அமைதியில் இருந்த பெருமையை உணரப் போகிறார்கள். உன் கண்ணீரை பார்த்து யாராவது உன்னைச் சிறியவளாக நினைத்திருந்தால் அவர்கள் விரைவில் உன் உயரத்தை பார்க்கப் போகிறார்கள். ஏனெனில் உண்மையான மனிதர்களின் மதிப்பு உடனே தெரியாது. காலம் சென்ற பிறகு தெரியும். மண்வாசனை மழை பெய்த பிறகு தெரியும் போல. உன் உண்மையான மதிப்பு நேரம் சென்ற பிறகு அனைவருக்கும் தெரியும். இதுவே தெய்வ நீதியின் அமைதியான வடிவம். நீ உன் உடலுக்கும் இப்போது மென்மையாக இருக்க வேண்டும். உன் மனம் சுமை சுமந்தபோது உன் உடலும் அதனுடன் களைத்திருக்கிறது. சில நேரங்களில் உடலில் வரும் சோர்வு மனதின் கண்ணீரின் மொழி. அதனால் உன்னை நீ தள்ளாதே. ஓய்வு எடுத்தால் குற்றம் என்று நினைக்காதே. அமைதியாக அமர்ந்தால் சோம்பல் என்று நினைக்காதே. உன் ஆன்மாவும் உன் உடலும் மீண்டும் சமநிலை அடைய வேண்டிய நேரம் இது. மெதுவாக சுவாசி. உன் மார்பில் கையை வைத்து நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லு. என் உடல் குணமடைகிறது என்று சொல்லு. என் மனம் அமைதியடைகிறது என்று சொல்லு. என் வீடு அருளால் சூழப்படுகிறது என்று சொல்லு. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை மாற்றும். நம்பிக்கையோடு சொல்லப்படும் வார்த்தைகள் மருந்தாக மாறும். உன் வீட்டின் பொருளாதார நிலை பற்றியும் தெய்வம் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு நாள் குறைவோடு சமாளித்தாய். யாரிடமும் சொல்லாமல் கணக்கிட்டு செலவு செய்தாய். உன் ஆசையை ஒதுக்கி வீட்டின் தேவையை முன்னிலைப்படுத்தினாய். சில நேரங்களில் உனக்கே ஒன்றும் வாங்காமல் மற்றவர்களுக்கு எல்லாம் செய்து வைத்தாய். இந்த தியாகத்தை வானம் பார்த்திருக்கிறது.
அதனால் தான் இப்போது உன் கைக்கு வரும் பணம் வேறுபட்ட ஆற்றலை கொண்டு வரும். அது வெறும் செலவாக மட்டும் போகாது. நிலையாக உதவும். வீணாக போன வழிகள் அடையும். தேங்கியிருந்த வாய்ப்புகள் திறக்கும். யாரோ ஒருவரின் மூலம் உதவி வரும். தடைபட்டிருந்த ஒரு வேலை முன்னேறும். நீயே ஆச்சரியப்படும்படி சிறு சிறு நிதானமான முன்னேற்றங்கள் தொடங்கும். இதை அலட்சியம் செய்யாதே. இதுவே வளம் வருவதற்கான முதல் அடிச்சுவடு. நீ பல முறை இரவு நேரங்களில் வானத்தை பார்த்து என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று அமைதியாக கேட்டிருக்கலாம். யாரும் அருகில் இல்லாத நேரத்தில் தலையணையை அணைத்துக் கொண்டு அழுதிருக்கலாம். என்னால் முடியவில்லை என்று மனம் உடைந்திருக்கலாம். ஆனால் பாரு, நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். அதுவே உன் வலிமையின் சாட்சி. நீ இன்னும் சுவாசிக்கிறாய். அதுவே உன் அருளின் சாட்சி. நீ இன்னும் நம்பிக்கையை முழுவதும் இழக்கவில்லை. அதுவே உன் விதி இன்னும் உயிரோடு இருப்பதற்கான சாட்சி. இந்த 3 விஷயங்கள் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் மாற முடியும். தெய்வம் ஒரு உயிரை மாற்றுவதற்கு பெரிய மேடை தேவைப்படாது. ஒரு திறந்த இதயம் போதும். ஒரு உண்மையான கண்ணீர் போதும். ஒரு நம்பிக்கையான வார்த்தை போதும். உன்னிடம் இவை அனைத்தும் இருக்கின்றன. அதனால் தான் நீ வெறும் தப்பித்து வாழ்பவள் அல்ல. மாற்றம் பெறப் போகும் உயிர். இப்போது உன் பிரார்த்தனையை இன்னும் ஆழமாக்கு. ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கேட்காமல், இந்த சோதனையில் என்னை உருவாக்கிய அருளே, இப்போது என் வாழ்வை மலரச் செய் என்று சொல். என்னை விட்டு போனவர்களை நினைத்து அழாமல், என்னை தேடி வரப்போகும் நல்லவர்களுக்காக இதயத்தை திற என்று சொல். நான் இழந்ததை எண்ணி உடையாமல், நான் பெறப்போகிறதை எண்ணி சிரி என்று உன் ஆன்மாவை நீயே சொல்லிக் கொடு. உன் உள்ளத்தில் இருக்கும் மொழியை மாற்று. ஏனெனில் உள்ளத்தின் மொழி மாறினால் வாழ்க்கையின் பாதை மாறும். நீ உன்னை எப்படி அழைக்கிறாயோ வாழ்க்கையும் உன்னை அப்படியே நடத்தும். அதனால் இனி உன்னை துரதிர்ஷ்டம் என்ற பெயரால் அழைக்காதே. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அழை. சோர்ந்தவள் என்று அழைக்காதே. மீண்டும் எழும் உயிர் என்று அழை. உடைந்தவள் என்று அழைக்காதே. ஒளி சுமக்கும் ஆன்மா என்று அழை. இன்னும் சில நாட்களில் நீ தெளிவாக காண்பாய். உன் உள்ளத்தில் இருந்த கனமான சுமை திடீரென்று குறையும். காரணமில்லாமல் வந்த பயம் மங்கும். நீண்ட நாட்களாக தீராதிருந்த ஒரு விஷயம் திடீரென்று நல்ல திசையில் நகரும். யாரோ ஒருவரின் மனம் மாறும். ஒரு நல்ல செய்தி உன் காது தொட்டு செல்லும். நீ பிரார்த்தித்த ஒரு விஷயத்தில் சிறு அறிகுறி தோன்றும். அந்த நொடியில்தான் நீ இந்த காலம் வீணாகவில்லை என்று உணருவாய். அந்த நொடியில்தான் உன் கண்ணீர் வெறுமனே துயரம் இல்லை, அது விதை என்று புரியும். அந்த நொடியில்தான் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி புதிய மரியாதையுடன் நினைப்பாய். நான் எவ்வளவு வலிமையானவள் என்று உனக்கே வியப்பு வரும். நினைவில் வை, உன் வாழ்க்கையின் அடுத்த பகுதி பழைய பகுதியைப் போல இருக்காது. இது அதே கதை அல்ல. இது புதிய அத்தியாயம். இங்கு நீ பயந்தபடி நடக்க மாட்டாய். நம்பிக்கையோடு நடப்பாய். இங்கு நீ ஒதுங்கி நிற்க மாட்டாய். ஒளியாக நிற்பாய். இங்கு நீ எப்போதும் காத்திருக்கும் உயிராக இருக்க மாட்டாய். வரவேற்கப்படும் உயிராக இருப்பாய். இங்கு நீ சுமை சுமக்கும் இதயமாக இருக்க மாட்டாய். ஆசீர்வாதம் தங்கும் இதயமாக இருப்பாய். அதனால் இப்போது தயார் ஆகி வா. உன் மனதை சுத்தப்படுத்து. உன் வீட்டில் நல்ல வார்த்தைகளை வைத்திரு. உன் கண்களில் மென்மையை வைத்திரு. உன் உதடுகளில் நன்றியை வைத்திரு. உன் உள்ளத்தில் தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கையை வைத்திரு. ஏனெனில் உன் துக்கத்தின் கதவு மெதுவாக மூடப்படுகிறது. உன் சந்தோஷத்தின் கதவு அகலமாக திறக்கப்படுகிறது. இந்த முறை அது ஒரு சிறு சிரிப்பை மட்டும் தராது. அது உன் வாழ்வின் திசையை மாற்றும். அது உன் வீட்டின் அதிர்வை மாற்றும். அது உன் பெயரின் சக்தியை மாற்றும். அது உன் உள்ளத்தின் குரலை மாற்றும். அது உன் பாதையில் மலர்களை விரிக்கும். அது உன் இரவுகளில் அமைதியை விதைக்கும். அது உன் காலையில் ஒளியை ஊற்றும். அது உன் கண்ணீரை நன்றியாக மாற்றும். அது உன் காயங்களை அருளின் சாட்சியாக மாற்றும். அது உன்னை உன் சொந்த கண்களில் மீண்டும் அழகாக காட்டும். அது உன் வாழ்வை மீண்டும் உயிர்ப்பிக்கும். அது உன் ஆன்மாவை மீண்டும் சிரிக்க வைக்கும். அது உன் வீட்டை மீண்டும் வாழ வைக்கும். அது உன் இதயத்தில் தெய்வீக மகிழ்ச்சியை நிரந்தரமாக குடியேற்றும்.